இப்படியாக பஞ்சம் வீதியிலே சென்று என்னை விலை கூறுகின்ற பொழுது எனது எஜமான் வீரபாகவர்கள் என்னை 14,000 பொன் கொடுத்து விலைக்கு வாங்கிக் கொண்டார்கள். அன்னவர் தெரிவித்தார், ஹரிச்சந்திரா, மனிதர்களை நம்பாத பொழுது நான் சாசனத்தை நம்புகின்றேன். ஆகவே உனக்கு நான் 14,000 பொன் கொடுப்பதாக இருந்தால் எனக்கு நீ சாசனம் எழுதி கொடுத்துவிட்டு உன்னுடைய 14,000 பொன்னை பெற்றுக் கொள்வாயாக என்று தெரிவிக்க அப்படியே அன்னவருக்கு சாசனம் எழுதி கொடுத்தேன். ஐயோ திதனில் வாழ்ந்தோம் ஹரிச்சந்திரன் ராஜதீரன் என் அவசரம் நிமித்தியமாக வாங்க வந்திடும் நட்சத்திரர்களுக்கு நான் கொடுக்கும் பொன் 14,000. என் மனராசியால் நான் எழுதி கொடுக்கும் சுயசரிகிதம் இதுவே. கை கால் பிடிக்குவேன், மதுக்கூடம் சுமக்குவேன், கன்றாங்குட்டி சுமந்து வந்து அறுத்த கொடுப்பேன், காசி ஈசானி முனை சென்று பிணம் சொல்லுவேன். இப்படிக்கு திருச்செங்கு வளர்ப்பு மைந்தன் ஹரிச்சந்திரன் என்று கையொப்பமிட்டு கொடுத்தேன். அன்னவர் தெரிவித்தார், அடிமை, அடுத்த தெருவில் ஒரு கன்றாங்குட்டி ஒன்று இறந்து கிடக்கின்றது, அதை சுமந்து வந்து அறுத்து கொடுப்பாயாக என்று தெரிவிக்க பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடிகளை சுமந்த திருத்தோளினாலே முதன்முறையாக கன்றாங்குட்டியை சுமக்க போறேன். எம்பெருமானே, என்னை காத்தருள வேண்டும் கருணாகரன், காத்தருள வேண்டும். வீரபாகு என்ன வீரபாகு என்ன வீரபாகு என்ன வீரபாகு என்ன வீரபாகு என்ன செய்ய வந்து விசைகின்ற கன்றருக்க பூசுதே ஐயா எம்பி பூமட்டி வாந்தி ஆகுதே. இதை யாரிடம் சொல்வேன், என் துய தீர்ப்பேன், யாரிடம் சொல்லி யாரிடம் சொல்வேன், என் துய தீர்ப்பேன். பாரின படுத்த பரணே சிவனே, நான் உனக்கு பெற்ற பிள்ளை அல்லவோ ஐயா, நீ எனக்கு சொந்த பிள்ளை அல்லவோ. வீரவாக என்ன வேலை சொல்லி செய்ய வந்தேன், கண்டறிக்க பூசுதே ஐயா வெம்பி பூமட்டி வாந்தி ஆகுதே. இப்படி
முறையாக கன்றாங்குட்டி சுமந்து வந்து சுமக்க முடியாமல் கீழே போட்டு அறுக்கின்ற பொழுது என் கையை பிடித்து அறுத்துக் கொண்டேன். கையிலே சோர முறை எஜமான் தெரிவித்தார், அடிமை, இந்த பணியை செய்வதற்கு நீ தகுதியற்றவனாக இருக்கின்றாய். ஆகவே எனக்கென்று காசி ஈசானி மூலையிலே ஒரு மயானம் ஒன்று இருக்கின்றது. நீ அங்கே சென்று வரும் பிரேதம் ஒன்றுக்கு கால்போன முளத்துண்டு வாக்கியசினை பெற்றுக் கொண்டு சர்வ சாக்கிரதையாக பணிபுரிய வேண்டும் என்று எஜமான் கட்டளையிட அதன் பிரகாரம் காசி ஈசானி மூலை நோக்கி செல்கின்றேன். எம்பெருமானி, அங்கேயும் என் சத்தியத்திற்கு எந்த பங்கமும் வந்துவிடாமல் என்னை காத்தருள் என்னும் கருணாகரா, காத்தருள வேண்டும். மயானம் எப்படி இருக்கும்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் வஞ்சகர்களும் வருவார்கள் மயானத்திற்கு. தன்தாரமிட்டு பிறந்தாரம் இச்சிக்கக்கூடிய காமகர்களும் வருவார்கள் மயானத்திற்கு. குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும் என்று சொல்லியும் குடித்து விட்டு வரக்கூடிய குடிகாரர்களும் வருவார்கள் இந்த மயானத்திற்கு. இப்படி உயர்ந்தவர்கள் வருவார்கள், தாழ்ந்தவர்கள் வருவார்கள், இருப்பவர்கள் வருவார்கள், இல்லாதவர்கள் வருவார்கள், ஆடி முடித்தவர்களும் வருவார்கள், ஆசை வழி போனவர்களும் வருவார்கள் மயானத்திற்கு. ஆடி முடித்தவர்கள் ஆசை விட்டு போனவர்கள், ஆசை விட்டு போனவர்கள், இப்படி நீட்டி படுத்தவர்கள், நெடுமூச்சு விட்டவர்கள், நீட்டி படுத்தவர்கள், நெடுமூச்சு விட்டவர்கள், கூடு விட்டு ஆவி போனால் கூட்டமோ கூடி வரும்.